வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற காலத்தால் அழியாத வரிகளுக்கு இலக்கணமாக மக்கள் மனங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொன்மனச்செம்மல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரது வழியில் ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைக்கும் நற்பணிகளை தொய்வின்றி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி அறக்கட்டளை. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வசித்து வரும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவருக்கு இந்த ஆண்டிற்கான முழுமையான கல்வி உதவி வழங்கப்பட்டுள்ளது. மாணவியின் இல்லத்திற்கே நேரடியாக சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அம்மாணவியின் கல்வி தடைபடாமல் தொடர இந்த ஆண்டிற்கு தேவையான பள்ளி ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட முழுமையான படிப்பு உபகரணங்களை வழங்கினர். அது மட்டுமன்றி அம்மாணவியின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான நிதியுதவி மற்றும் 1 மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய அரிசி மற்றும் மளிகை பொருட்களையும் வழங்கி மனிதநேயத்தை நிலைநாட்டியுள்ளனர். இந்த நிகழ்ச்சியான நற்பணி நிகழ்வில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் ராஜா, அறக்கட்டளை தலைவி லக்ஷ்மி சே, பொருளாளர் ஆர்த்தி மற்றும் செயலாளர் ராதா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் நேரில் கலந்து கொண்டு இந்த உதவிகளை வழங்கினர். மேலும் அந்த மாணவியின் இந்த கல்வி ஆண்டிற்கான படிப்பு சம்பந்தமான வேறு எந்த தேவைகள் மற்றும் உதவிகள் இருந்தாலும் அதனை அறக்கட்டளையின் சார்பில் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக நிர்வாகிகள் நெகிழ்ச்சியுடன் உறுதியளித்துள்ளனர். வறுமையிலும் கல்வி பயில துடிக்கும் மாணவிக்கு சரியான நேரத்தில் கை கொடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி அறக்கட்டளையின் இந்த செயலை அப்பகுதி மக்கள் நெஞ்சார பாராட்டி வருகின்றனர். போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக இன்று புளியந்தோப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பாப்பாவுக்கு நம்ம அறக்கட்டளை சார்பாக நானும் லட்சுமி மேடம், துணைத் தலைவி, செயலாளர் ராதா மேடம் எல்லாரும் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி. ஏன் இந்த வீடியோ பதிவு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லம்மில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணால் அவங்களால அது ஏதோ ஒரு பயணிக்கிறவங்க உதவும். பார்க்குற நீங்களும் 4 பேருக்கு உதவுங்க. அது ஒரு காரணமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறோம். இதில் எந்த உள்நோக்கம் எதுவும் கிடையாது. நம்ம பாப்பா நல்லா படிக்கணும், ஓகேவா? நல்லா படித்து பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் கஷ்டப்படாமல் அவங்க நல்லா வச்சு பார்த்துக்கணும், சரியா? உங்களுக்கு படிப்புக்கு என்ன உதவினாலும் எங்களை கேளுங்க. நாங்கள் என்ன வேறு என்னவோ நாங்கள் கைடில் கூட வாங்கி தரோம், ஓகேங்களா? நாங்கள் பிளான் பண்ணுறோம், சரிங்களா? இது அட்டை இருக்குது, அட்டையை போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் அட்டை கைடு போட்டுருங்க, நைட்டே போட்டுருங்க. கட் பண்ணி போட்டு எல்லாமே காலையே நோட்டு புத்தகம் கொடுத்தா மட்டும் ஒரு பெரிய விஷயமா இதுவாக இருந்தாலும் பாப்பாவுக்கு படிப்புக்கு ஏதோ கைடு வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு எங்களால் கொஞ்சம் நிதி உதவி கொடுக்குறோம். இந்த பேமெண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்கூலில் கைடு வாங்கிக்கணும், சரி? வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கணும். கல்விக்கு மட்டும் உதவுவது ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அன்றாடம் எங்களால் முடிஞ்ச ஒரு 10 கிலோ அரிசியும் அந்த மேடத்துக்கு அவங்க கொடுக்குறோம். இவங்க இதை வச்சு எங்களால் ஒரு 10 நாள் அவங்க நல்லா விசாக சாப்பிடுவாங்க. அது ஒரு முழு மனசோட அதையும் கொடுக்குறோம். மறந்துட்டாங்க, நல்லா இது பண்ணுங்க. வேணா தேவையான கேளுங்க, கண்டிப்பாக அதையும் பண்ணுறோம், சரிங்களா?